Hi friends, welcome to Minnie's Little Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி இறால் ரோஸ்ட், இறால் தொக்கு. இறால் எப்பவாவது வாங்குனீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. வழக்கமா எல்லாரும் வெங்காய தக்காளி வதக்குனதுக்கு அப்புறமா இறாலை போட்டு இறால் ரோஸ்ட் பண்ணுவாங்க. நான் கொஞ்சம் டிஃபரெண்டா பண்ணியிருக்கேன். இது சாதத்துக்கு மட்டும் இல்ல, சப்பாத்தி, தோசை, வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல காம்பினேஷன். இந்த ரெசிபிக்காக நான் 1/2 கிலோ இறால் வாங்கியிருந்தேன். நல்லா க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா 300 கிராம் இறால் கிடச்சிருக்கு. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா 1 கைப்பிடி இறால் இருக்குது. இதை முதல்ல நம்ம ஃப்ரை பண்ணணும். அதுக்காக மசாலா புரட்டி வைக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் பெப்பர் தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு. இறாலுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் எலுமிச்சப்பழச்சாறு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஊற வைக்க வேண்டிய தேவையில்லை, உடனே ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். அதுக்காக கொஞ்சமாக ஆயில் விட்டால் போதும். நம்ம ரோஸ்ட்டுக்கு எவ்வளோ ஆயில் தேவையோ அவ்வளோ ஆயில் விட்டால் போதும். அதில் எல்லா இறாலையுமே இந்த மாதிரி போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஃப்ளேமை ஹை ஃப்ளேம்லேயே போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இறால் நமக்கு டீப் ஃப்ரை ஆக வேண்டாம். உள்ளாடியெல்லாம் நல்லா வெந்து வந்தால் போதும். இறால் போட்டு லைட்டாக இந்த மாதிரி சுருங்கினதுமே ஒன்று திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டு ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம். இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இதை இனி வேறொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி நம்ம இறால் ஃப்ரை பண்ணி நம்ம தொக்கு செய்யும்போது, நம்ம சிக்கன் எல்லாம் சாப்பிடும்போது எந்த மாதிரி மாவு தன்மையோடு இருக்குமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இனி அதே ஆயிலே நான் 1 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி, 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி நேரத்தில் தீயை நல்லா கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. கம்மி பண்ணி வச்சு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுமே இதில் 1 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் போட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ரோஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். வெங்காயம் நமக்கு பொன்னிறமாக வதங்கணும். இந்த அளவுக்கு வதங்கினதுமே இதில் தக்காளி சேர்க்கலாம். தக்காளியும் நான் மீடியம் சைஸில் 1 தக்காளி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளி எல்லாம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா மசாலா சேர்க்கலாம். அதுக்காக 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் மாறி இந்த அளவு வறுபட்டதுமே இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சு அந்த இறாலை போடலாம். போட்டு மசாலா எல்லாம் இறாலில் நல்லா மிக்ஸ் ஆகும்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எப்போ நீங்கள் இறால் தொக்கு பண்ணாலும் கொஞ்சமாக உப்பும் காரமும் அதிகமாக போட்டுக்கோங்க. அப்போ தான் இறால் இன்னும் நல்லா இருக்கும். இறால் கொஞ்சமாக இனிப்பு சுவையுடையது. அதனால தான் நம்ம காரம் உப்பும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்கும். இதோட மெயின் ஹைலைட்டு இந்த தேங்காய் பால் தான். இந்த தேங்காய் பால் விட்டு இந்த ரோஸ்ட்டு பண்ணும்போது இதோட டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இதுக்காக அதிக தேங்காய் நமக்கு தேவைப்படாது. 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்து 1/4 கப்பு தண்ணி விட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சிட்டு அதோட பால் தான் இதில் சேர்த்துருக்கேன். அதிகம் பால் விடக்கூடாது. இதோட டேஸ்ட்டு வேறு மாதிரி மாறும். அதனால் கொஞ்சமாக தேங்காய் பால் விட்டால் போதும். இல்லை எங்களுக்கு தேங்காய் பால் கிடைக்கலன்னா இந்த டைமில் ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஆனால் தண்ணியை விட டேஸ்ட்டு நல்லா இருக்குது. தேங்காய் பால் விட்டு பண்ணும்போது தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இனி ஒரு மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேம்லேயே அப்படியே இருந்து வேகட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இறால் இந்த அளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே இறால் ஃப்ரை பண்ணும்போது உப்பு போட்டிருந்தோம். அது ஆயில்லையும் நல்ல உப்பு இருக்கும். எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அதனால் நான் கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். போட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு நல்லா படும்படி. இனி ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. 1 நிமிஷத்தில் நம்ம இறால் ரோஸ்ட் ரெடி ஆகிடும். 1 நிமிஷத்துக்கு அப்புறமா ஆயில் எல்லாம் விட்டு வெளியே வர தொடங்கியாச்சு. நம்ம தேங்காய் பால் சேர்த்ததால் இது இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. அதில் இருக்கக்கூடிய அந்த ஆயில் எல்லாமே வெளியே வர தொடங்கியாச்சு. இனி வாசனைக்காக இதில் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டிருக்கேன். கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாமே அதில் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நான் என்னோடய சேனலுக்குள்ளே ஏற்கனவே 2-3 மீன் குழம்பு போட்டிருக்கேன்.
லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கேன், தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம இறால் ரோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இனி ஸ்டவ்வை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போடுங்க. என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.